அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மரத்துல இருந்த கிளி பசியில சாப்பிட்டுச்சு. அது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதான் என் ஃபுட்ட சாப்பிடல. அதெல்லாம் கிடையாது. இந்த கிளி என்னோட ஃப்ரெண்டு. அதான் நான் வச்ச ஃபுட்ட சாப்பிடுது. அப்படியா? இப்ப ஃபுட் வை பாப்போம். சாப்பிடுதான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். சாப்பிடு. பாத்தியா பாத்தியா, நான் வச்ச ஃபுட்ட சாப்பிடுது பாரு. இப்ப என்ன சொல்ற? நாளைக்கும் நீ லஞ்சுக்கு வா. நான் என் வீட்ல சொல்லி உனக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வரேன். பாத்தியா நைனி, நான் சொன்னது கேட்டு கிளி சரின்னு தலையாட்டுது பாரு. ஐயோ, நான் தான் உன் சூர்யாங்கிறத தேவிமாக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. தேவி, வெள்ளடிச்சு வா போலாம். சரி, நாளைக்கு மறக்காம வந்துடணும். சரியா? நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. யாராவது வந்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்கறதா சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. வெளியில யாருக்கோ எந்த விஷயமும் தெரியக்கூடாது. நீ ஒண்ணு கவலைப்படாத துர்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், ஓகே டாக்டர். சூர்யா, துர்கா, நான் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் உடம்ப பத்தி நீ கவலைப்படாத. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ பத்திரமா பாத்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சுகன்யா. இருந்தாலும் அந்த அமைச்சரோட ஆளுங்களும் தாராவோட ஆளுங்களும் கண்டிப்பா சூர்யாவோட உடலை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுது துர்கா. அவங்களால ஏதாவது ஆபத்துனா நான் உனக்கு உடனே போன் பண்றேன். சரி சுகன்யா, பத்திரமா பாத்துக்கோ. சூர்யா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க உயிர் எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க உடலுக்கு உயிர் கொடுப்பேன். சுகன்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இத பாரு, இதான் தாரா. இது சங்கர பாண்டி. இவங்க தான் நான் சொன்ன ஆளுங்க. போட்டோல பாத்துக்கிட்டல. இவங்க 2 பேர்கிட்டயும் எக்காரணத்து கொண்டும் என் ஹஸ்பண்ட பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. அவங்க 2 பேர்ல யாருக்கு தெரிஞ்சாலும் என் ஹஸ்பண்ட் பாடியை எரிச்சிருவாங்க. தேவிமா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா, அது மட்டும் இல்ல, அந்த கிளி நான் சாப்பிட கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது. என் ஃப்ரெண்டு நைனி இருக்கால, அவ கொடுத்தா, ஆனா அதை சாப்பிடவே இல்ல. சிஸ்டர், பாண்டு கிளி கிளின்னு சொல்லுதே, ஒருவேளை அது சூர்யா கிளியா இருக்குமோ? கன்ஃபார்ம் அது சூர்யா தான். தேவி கிட்ட போய் தான் யாருன்னு சொல்ல அவன் ட்ரை பண்ணிருக்கான். நான் வச்சா மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. அந்த கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நாளைக்கு கண்டிப்பா வா, உனக்கும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். உடனே அது தலையாட்டுச்சு. அப்ப அது மாப்பிள கிளி தான். ஓ, பரவாயில்லையே, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கே. ஆமா. பாண்டி,
எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மகனை கொலை பண்ண குற்றவாளி உன் புருஷன்தாங்கிறத என்கிட்ட இருந்து மறைச்ச நீ இப்ப என்ன உண்மையை சொல்ல வந்திருக்க? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்க மகனை கொலை பண்ணது சூர்யா இல்ல. இத நான் நம்பணுமா? நீ சொல்றத நம்பி உன் புருஷன் பாடிய ஒண்ணும் பண்ணாம நான் விட்டுறணும். அதுக்காக தானே இப்ப வந்து இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்கிற? சத்தியமா நான் பொய் சொல்லல சார். உங்க மகன் சாவுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கீழே விழுந்து கடப்பார குத்தி அதிகமா பிளட் லாஸ் ஆனதுனால உங்க பையன் சாகல. சாகறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க மகனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்லோ பாய்சனால தான் உங்க மகன் இறந்து போயிருக்கான். செத்து போன உன் புருஷ உடல என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என் பையன் பாய்சனாலதான் செத்தான்னு கதை வரியா? உன் போலீஸ் கிரிமினல் புத்திய என்கிட்டயே காட்டுறியா? என் அனுபவம் தான் உன் வயசு. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இத பார், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து எடுத்துட்டு போன உன் புருஷ உடம்ப என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல சார். அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உண்மையை மறைச்சிட்டாரு. அத கண்டுபிடிச்சு நான் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல வைக்கலான்னு முயற்சி பண்ணும்போதுதான் அவரு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு. என்ன, செத்து போன டாக்டர் மேல பழிய போட்டு செத்து போன உன் புருஷ உடல என்கிட்ட இருந்து காப்பாத்தி அவனுக்கு உயிர் கொடுக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. ஒழுங்கா உன் புருஷ உடல என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. அப்படி இல்ல இந்த இடத்தை விட்டு போயிரு.